அதாவது இப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்த உலகம் முழுவதும் தவிர்க்க முடியாத மாபெரும் சக்திகள். எனவே அவர் அந்த மாபெரும் தலைவருடைய படத்தை உபயோகிக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு வரவேற்க தகுந்த விஷயம்தான். ஏன்னா எங்க தலைவர் இன்னைக்கு உலகம் முழுவதும் எல்லா தலைவர்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர்களாக இருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி. ஆனால் அதே நேரத்தில் ஓட்டுக்கள் வருமா வராதா? கண்டிப்பா அதிமுக ஓட்டு என்பது புரட்சி தலைவர் படத்தை போறதுனாலயோ அண்ணா படத்தை போறதுனாலும் அந்த ஓட்டு விஜய்க்கு போகாது. எனவே அது மட்டும் உறுதியா நான் சொல்றேன். எனவே போய் வணங்கட்டும், போற்றட்டும். பேருந்துல அண்ணாவுடைய அந்த திருவுருவம், புரட்சி திருவுருவம் அதெல்லாம் பதிச்சு போட்டோம். எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அது ஓட்டுகளாக கன்வெர்ட் ஆகுமானா அதிமுக ஓட்டு விஜய்க்கு போகணும், ஒரு காலத்தில் போகாது. எனவே அதுல விஜய்க்கு ஏமாற்றம் தான் மிஞ்சம். அது மட்டும் இல்ல, ஒரு சமயத்துல அவரு அதாவது ஸ்டாலினை சொல்லும் போது நீங்க கூட கேட்டீங்க ஒரு கேள்வி. ஸ்டாலினை சொல்லும் போது முன் கூட்டத்தில் ஹலோ இது ஸ்டாலின் அங்கிள் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்றேன்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு டெவலப்மெண்ட் போயிட்டு சார் சிஎம் ஸ்டாலின் சார் அப்படின்றாரு. எங்கிட்ட கேட்டீங்கன்னா ஒரு லீடு கொடுத்துருப்போம் அவருக்கு. சிஎம் ஸ்டாலின் சார்ன்றதை விட சிஎம் சாத்தான் சார் சொல்லியிருக்கணும். அவருடைய மகன் உதயநிதி இந்த மைடியர் குட்டி சாத்தான் படம் பார்த்துருக்கீங்களா? அதை ஞாபகம் வச்சு அந்த உதயநிதி ஸ்டார்ல மைடியர் குட்டி சாத்தான் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இந்த ரெண்டை நான் கேட்டா இப்படி சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பேன்.